ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெவா டிசைனர்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது காலர் நெக்கு. அதுவும் இதில் வந்து நம்ம கேன்வாஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. காலர் நெக்லேயே இது வி நெக் டைப்பில் வரும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான காலர் நெக் தான். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த 2 பீஸ்லேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயும் சேர்த்து 3.5 இன்ச்சுக்கு அகலம் வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் நம்மளுக்கு அகலமாக இருந்தால் தான் இந்த காலரை கரெக்டாக வைக்க முடியும். கீழே வந்து ஒரு 1 இன்ச் வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் பீஸ், அதாவது முன்னாடி பக்கத்தில் வர்றது. இதுக்கு வந்து நான் 11 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 11 இன்ச் பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் இந்த மாதிரி இந்த 3.5 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கீழே வர வி கிட்ட பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1.5 இன்ச்சுங்கிறது 2 சைடுக்கும் சேர்த்து தான் நான் இப்போ இதில் மார்க் பண்ணியிருக்கேன். அதோடு நம்ம 1.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் 2 சைட்லேயும் இன்னொரு 1/4 இன்ச் அந்த மாதிரி வர மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம இந்த காலரை ஈஸியாக வைக்க முடியும். நான் இந்த வீடியோவில் எப்படி வரைஞ்சிருக்கிறோனோ அந்த மாதிரி தான் அதை நான் வெட்டி காட்டுறேன். அந்த மாதிரி தான் இதை பண்ணாதது கரெக்டாக இந்த காலர் வந்து நம்மளுக்கு ஈஸியாக செட் ஆகும். ஃபஸ்ட் வந்து இப்போ இந்த 1.5 இன்ச் அளவில் மார்க் பண்ணியிருக்கிற இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பா ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் மட்டும் கரெக்டாக 2 சைட்லேயும் அந்த கார்னருக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதில் கட் பண்ணி பிரித்து காட்டுறேன் பாருங்கள். அது அந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் அந்த காலரை வந்து ஈஸியாக இப்போ பார்த்திங்கன்னா அந்த கார்னரை ஸ்ட்ரெயிட்டாக அந்த 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி தான் நான் எப்படி இந்த வீடியோவில் கட்டியிருக்கிறேன்னா சேம் மெத்தேடு அதே மாதிரி தான் கட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து வி மாதிரி இல்லாமல் கீழே வந்து கொஞ்சம் இந்த ஒரு 2 இன்ச் வர மாதிரி ஒரு பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து இது எக்ஸ்ட்ரா பீஸு. இந்த எக்ஸ்ட்ரா பீஸில் அந்த காலரோட அளவை விட கொஞ்சம் பெருசாக அதை வந்து 2 மடக்கி நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த பீஸில் அப்படியே 2 இன்ச் அளவுக்கு, அதாவது அகலம் வந்து நம்மளுக்கு 2 இன்ச் வேணும். இதே பீஸ்லேயே தான் நான் அந்த உள்ளே வர பீஸ் டபுள் பீஸாக கொடுக்க போகிறது இதே பீஸ் தான். ஸோ 4 இன்ச் அளவுக்கு நான் அகலத்தில் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிறேன். 4 இன்ச்சுக்கிறது நம்மளுக்கு தைக்கிறதுக்கும் சேர்த்து கொஞ்சம் விடணும். ஒரு 4.25 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி இருக்கிற நெக்கை 2ஆக பிடிச்சி நம்ம காலருக்கு யூஸ்ஃபுல்லாக அளக்கிற மாதிரி அளக்கும்போது அதை விட ஒரு 2 இன்ச் ஜாஸ்தியாக வச்சு நான் இப்போ இந்த பீஸை கட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இது 2ஆக மடக்கினதுக்கு அப்புறம் இதில் வந்து ஒரு 5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து அகலம் பார்த்திங்கன்னா டோட்டலாக 4.5 இன்ச்சு இருக்குது. இதை வந்து ஒரு 2.25 இன்ச் அந்த மாதிரி வர மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அகலத்தை ஃபஸ்ட்டு தனித்தனி பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இது டோட்டலாக நம்மளுக்கு காலருக்கு தான் தேவை. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த 2 பீஸையும் ஒன்றா வச்சு 2ஆக மடக்கிக்கலாம். அதாவது லென்த்தை 2ஆக மடக்கி அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சைடில் ஒரு 5 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். 5 இன்ச்சுங்கிறது பேக் சைட்லேருந்து வர மாதிரி மார்க். இந்த 5 இன்ச் மார்க் பண்ண இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு வச்சு ஒரு வி மாதிரி கட் பண்ணிக்கலாம். அந்த வி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். நான் எப்படி இதில் வீடியோவில் காட்டியிருக்கிறேனோ அதே மாதிரி இந்த வி பார்த்திங்கன்னா நம்ம 1/2 இன்ச் வச்சா தான் பிரிக்கும்போது ஒரு 1 இன்ச்சாக வரும். அதாவது பிரிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வி வந்து 1 இன்ச்சுக்கு வந்துடும். அந்த வியோட லென்த் பார்த்திங்கன்னா காலரோட அளவில் 3/4 இன்ச் மட்டும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டிச் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த காலரை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பீஸ் இருக்குது. இது அப்படியே ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இந்த வி பார்த்திங்கன்னா கழுத்தோட 2 சைட்லேயும் வர மாதிரி இருக்கும். அந்த வியை வந்து நம்ம தையல் போட்டு திருப்பிக்கலாம். அதுக்காகத்தான் இந்த பீஸை நம்ம 2ஆக கட் பண்ணால் தான் இதை கொஞ்சம் நம்ம ஈஸியாக தைக்க முடியும். இப்போ இது 2 சைட்லேயும் வரும். இப்போ ஃபுல்லாக இதை தையல் போட்டு திருப்பி விட்டுக்கலாம். நம்ம உள்பக்கம் அடித்து இதை மேல் பக்கம் திருப்பும்போது இந்த டிசைன் வந்துடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம அந்த வி மாதிரி அடிச்சிருக்கிறது வந்து நல்லா கொஞ்சம் கரெக்டாக திருப்பி விடணும். அப்போ தான் அது கொஞ்சம் பெண்டெல்லாம் ஆகாமல் வி மாதிரி கரெக்டான ஷேப்பில் வரும். இப்போ ஃபுல் லென்த்லேயும் நம்ம திருப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு விட்டுறலாம்.
காலரை வந்து 2 சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது அந்த வி மாதிரி இருக்கிற பக்கம் ஒன்று, இன்னொரு பக்கம் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால தைச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த டாப்பில் ஷோல்டரை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணோம், அவ்வளோதான். ஷோல்டரை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம காலர் அட்டாச் பண்ணுறது தான். இது பார்த்திங்கன்னா லைனிங் இல்லாத டாப் தான். அதனால் நம்ம இதில் எதையுமே தைக்கவே தேவையில்லை. இப்போ காலர் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதில் வந்து துணியவே திருப்பி நம்ம காலர் அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான நெக் டிசைன் தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த காலரில் இருக்குது பார்த்திங்களா, இந்த காலரை சென்டர் பண்ணிக்கலாம். இந்த காலர் நம்ம தையல் போட்டிருக்கிறோம் இல்லையா, அந்த வி மாதிரி இருக்கிற இடத்தையும் 2 பக்கத்தையும் பிடிக்கும்போது அதுதான் நம்மளுக்கு சென்டராக வரும். அந்த சென்டர் பக்கத்தை மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த டாப்போட பீஸ்லேயும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டாப்பில் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வைக்க முடியாது, அதை வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே மடக்கிக்கலாம். ஏன்னா இந்த காலர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 இன்ச் அகலம் இருக்குது காலரோட அளவும். அதனால் டாப்பை நம்ம வந்து கரெக்டான அளவு தான் கட் பண்ணியிருக்கோம். அதை மடக்கிறதுனால பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இருக்காது. 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே மடக்கி வச்சு இந்த காலர் ஃபுல்லாக கீழே 11 இன்ச் லென்த்துக்கு அந்த சென்டர் வர வரைக்கும் நம்ம அடிக்கிற மாதிரி தையல் போட்டுகிட்டே வரணும். அதாவது பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா கீழே நம்ம ஒரு கார்னர் மாதிரி கட் பண்ணி விட்டோம் இல்லையா, அதை வந்து ஈஸியாக நம்மளுக்கு திருப்பி விடுற மாதிரி இருக்கும். அந்த கட் பண்ணி விட்ட அளவு உள்ளே போயிடும். நம்மளுக்கு எங்கேயும் நூலெல்லாம் பிரிஞ்சிட்டு வர பிசிறெலாம் வர அந்த மாதிரி எந்த இதுவும் இருக்காது. நம்ம சேஃப்டிக்காக வேணும்னா நம்ம தைச்சி முடிச்சுட்டு ஓவர்லாக் போட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்ம இதில் செய்ய வேண்டியது. பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இது தைச்சிடலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் பண்ணி தான் ஃபஸ்ட்டு தைச்சிருக்கோம். அதே மாதிரி தான் ஒரு சைடில் தைச்சி முடிச்சுட்டு இன்னொரு சைடில் தைச்சாதான் அந்த வி வந்து நம்மளுக்கு நெக்கை தாண்டி கரெக்டாக வரும். அதனால் இந்த நெக்கை வந்து தைக்கும்போது சென்டர் பண்ணியே ஒன் சைடு முடிச்சுட்டு இன்னொரு சைடு தைக்கிறது அதில் பெஸ்ட்டாக வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த சென்டரில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா காலரை நம்ம அப்படியே விட முடியாது. இந்த ஒரு பக்கத்து காலர் மேலே இன்னொரு பக்கத்து காலரை வச்சு அப்படியே ஜாயின் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஏன்னா நம்மளோட அந்த அளவு பார்த்திங்கன்னா 2 இன்ச்சுக்கு தான் இருக்குது. இப்போ இந்த 2 காலரோட அளவு சேர்த்துனா நம்மளுக்கு 4 இன்ச் வந்துடும். அதனால் கரெக்டாக அந்த 2 இன்ச் அளவுக்கு ஒரு காலர் மேலே இன்னொரு பக்கத்து காலர், அது நம்ம லெஃப்ட்டு ரைட்டு எதை வேணாலும் எது மேலே வேணாலும் நம்மளுக்கு எது வசதியாக அந்த மாதிரி வச்சுக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கரெக்டாக அது மேலே வச்சிங்கன்னா அந்த சென்டர் பாயிண்ட்டு அந்த காலரோட கரெக்டாக செட் ஆகிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வி மாதிரி நெக் வரும். இது ஒரு வி நெக் பேட்டர்ன் தான். இதில் சென்டரில் பார்த்திங்கன்னா அந்த டிசைனோடு சேர்ந்து வர மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம சேஃப்டிக்கு தேவைன்னா அந்த இடத்துல மட்டும் ஒரு ப்ரெஷ் பட்டனோ ஹூக்கோ வச்சு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சென்டரில் தான் நான் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன். இந்த சென்டரில் மட்டும் அந்த ஃபஸ்ட்டு முடித்த நெக் மேலேயே இந்த சைட் காலரை அதில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப சிரமம்லாம் எதுவும் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம அந்த கிளாத்தை அப்படியே மடக்கி விட்டுட்டே வரணும், அவ்வளோதான். இதோடு நம்ம வைக்க வேண்டிய காலர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது பாருங்கள், இந்த காலரோட டிசைன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாடல் காலர் எப்படி இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.